Hi friends, welcome to SideDish Samaiyal. நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா காடை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்னை அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காடை வறுவல் செய்கிறதுக்கு 4 காடை எடுத்திருக்கேன். வாங்க வெட்டிக்கலாம். காடையை நல்லா வெட்டியாச்சு. இப்போ வறுவல் செய்ய போகலாம். காடையை வெட்டி வச்சாச்சு. நம்ம இப்போ வறுவலுக்கு தேவையான இஞ்சி பூண்டை இடித்து வச்சுக்கலாம். இஞ்சி, ஒரு கட்டி பூண்டு, இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் 1-2 இருந்தால் தான் இஞ்சி பூண்டோட வாசம் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். காடை வறுவல் செய்ய நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 2, பட்டை 2, சோம்பு 1/4 டீஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை, நீல வாக்கில் வெட்டின பச்சை மிளகா 3, இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடுங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சும்மா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். அதனால் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிக்கலாம். மசாலா வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண மசாலா எல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து காடையை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் காடையில் நல்லா அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க.
நம்ம காடை போட்ட உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா காடையிலேருந்தே தண்ணி வரும். அதுக்கப்புறம் நம்ம காடை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காடையிலேருந்து பாருங்கள் தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம காடை வேக தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். காடை வேகிறதுக்கு நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சோம்னா போதும், காடை வெந்துக்கும். கால் மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் சுண்டி பாருங்கள், வறுவல் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்குது. கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அட்டகாசமான காடை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் காடையோட லெக் பீஸ் சாப்பிட்றேன். சின்ன காலாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நம்ம அரைச்சி போட்ட அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவரு, மசாலா எல்லாமே கரெக்டாக குக்காகி காடை சும்மா அட்டகாசமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா. தேங்க்யூ.